வறட்சி காரணமாக 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,60,000 குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணம், வடமத்திய மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் என்பன வறட்சியினால் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியினால் விவசாய செய்கைகள் பாதிப்படைந்துள்ளதுடன் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 136 கிராம சேவகர் பிரிவுகளில் 135 கிராம சேவகர் பிரிவுகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். நீர்நிலைகளில் நீர் வற்றி காணப்படுவதுடன் கிணறுகளின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளது. 50 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு பவுசர் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். சிறுபோக பயிற்சிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் 34,726 ஏக்கர் விவசாய நிலமும் பயிரிட முடியாத நிலையிலும் மிகவும் பாதிப்புள்ளான மக்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்பதற்கான சிபாரிசுகளை நாங்கள் அமைச்சர் அமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தில் குளங்களின் நீர் வற்றியுள்ளமையினால் சிறுபோக நெற்செய்கை இம்முறை கைவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாவக்குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்தமையால் நெற்செய்கை கைவிடப்பட்டு சுமார் 600 ஏக்கர் வயல் நிலத்தில் சிறுதானிய செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். குறைவான நீரில் கூடுதலான பலன் அடைகிறதுக்காக மேட்டு பயிர் செய்திருக்கிறோம். நெல் செய்திருந்தா நெல் ஒரு ஆளுக்கு ஒரு 3 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1/4 ஏக்கர் வீதம் தான் வந்திருக்கும். அப்போ அதை பங்கிட்டு கொடுக்கலான்றதுக்காண்டி மேட்டு பயிர் செய்தால் கூடியதான லாபத்தை அடையலாம் என்று நோக்கத்தில் செய்திருக்கிறோம். கிளிநொச்சி, மலையாளபுரம், புது ஐயங்குளம் வற்றியமையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குளத்து நீரை நம்பி 40 ஏக்கர் சிறுதானிய செய்கையும் 20 ஏக்கர் நெற்செய்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர்ப்பம்பிகளை பயன்படுத்தி சிறுதானிய செய்கைகளுக்கு தேவையான நீரை மிகுந்த சிரமத்துடன் பெறுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சிறுதானியம் எல்லாம் எரிஞ்சு போற நிலைமையில இருக்கு. நெல்லுக்கெல்லாம் இப்ப தண்ணி கட்ட வேண்டிய நேரத்துல தண்ணி இல்ல. சிறுதானியம் செய்து வயல் செய்து எல்லாம் கதிர் இருக்கிற நேரத்தில் கதிர் பழுக்கையில நிலைமையில இருக்கு. எல்லாம் விவசாய நெல் எல்லாம் மடிற தருவாயில இருக்கு. அதை வச்சு நாங்கள் என்னென்னால் இப்ப இருக்கிற தண்ணியை வச்சு இறைப்போம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் இறைப்போம் என்றதை செய்து பார்ப்போம் என்று நினைக்கிறோம். தண்ணிக்கெல்லாம் சரியான கஷ்டம். ஆடு மாடுகள் கூட தண்ணி இல்லாமல் குதிரைகளும் கூட சாகுதுகள். நாங்கள் இருக்கிற இடத்துல சரியான வறட்சி, மாடுகளுக்கு தண்ணி இல்லை. எங்கெண்டு பாடாடுறது தண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எல்லாம் பிரச்சனையா தான் கிடக்கு. நீராண்டு சரியா கிடக்கும். மழை பெய்தாண்டா தான் ஒரு அளவு மக்களும் நல்லா இருக்கலாம். மாடு ஆடுகளுக்கும்